வருஷம் எவ்வளவு பெரிய விஷயத்த நான் மறந்துட்டேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம என்னை அங்க கூட்டிட்டு போய் நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு எங்க அப்பா சந்தோஷப்பட்டதுக்கான காரணமும் நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு அவரோட சந்தோஷமான பிறந்த நாளும் இதுவாதான் இருக்க முடியும். நாங்க எத்தனையோ வருஷம் சொன்னோம் கேக் வாங்குவோம்னு சொல்லுவோம். ஆனா அவர் சம்மதிக்கவே மாட்டாரு. வாங்கிட்டு வந்தாலும் வெட்ட மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு கேக் வாங்கிட்டு வந்ததும் குழந்தை மாதிரி உடனே வெட்டுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. அந்த வகையில எங்க அப்பா கட் பண்ண ஃபர்ஸ்ட் கேக் நீங்க வாங்கி கொடுத்ததுதான். அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னங்க நீங்க? பரவாயில்ல விடுங்க. உங்களால அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்குதான் அப்பாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முந்தின நாள் அப்பா ஃபோனில் பேசும்போது 10ஆம் தேதி ராசதுரைக்கு பிறந்தநாள் வருது, அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்கன்னு கண்ணாத்தா கோயில் பூசாரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பா கவனிச்சது தான். நான் காலையில இருந்து பார்த்தேன், நீங்களும் மாமாவுக்கு ஃபோன் பண்ண மாதிரி தெரியல. அதான் உங்களை நேரில் கூட்டிட்டு போலாமேன்னு கூட்டிட்டு போனேன். ஆனா மாமா இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆனது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வகையில மாமாவோட பிறந்தநாள சிறப்பா கொண்டாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸுங்க. குட் நைட்டுங்க. குட் நைட். பாத்துங்க. இல்ல கவனிக்கல, அதான் வரங்க. குட் நைட். என்னங்க சுடு தண்ணி கேட்டீங்களே, இந்தாங்க. இந்திரா, என்னங்க? இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சியா? என்னதுங்க? மலர் மாப்பிள்ளையும் முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு சாதாரணமா பேசிக்கிட்டாங்கல்ல? ஆமாங்க, நானும் அத்தையும் கூட அடுப்படியில அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அத்தையும் மலரோட மாற்றத்தை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முதல் தடவை வந்தப்பெல்லாம் மாப்பிள்ளை கூட சேர்ந்து நிக்கவே அம்புட்டு யோசிப்பா. ஆனா இன்னைக்கு அவர் கூட தனியா ஆட்டோல வந்திருக்கா. உங்களுக்கு பிறந்த நாளுன்னு சொல்லி உங்களுக்கு துணி எடுத்திருக்கா, மோதிரம் வாங்கி கொடுத்திருக்கா. ஆனா இப்போ வீட்லயும் கேக் வெட்டுறப்பவும் சாப்பிடுறப்பெல்லாம் சகஜமா பேசிக்கிறாங்க. அத பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? பரவாயில்ல இந்திரா, நான் கூட மலர் வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பயம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற? யாருங்க? நம்ம மாப்பிள்ளை தான் இந்திரா. அந்த பயலுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு, பக்குவம் இருக்கு, பொறுமை இருக்கு. மாப்பிள்ளுடைய பக்குவம் தான் இன்னைக்கு நம்ம மலர இவ்வளவு தூரம் மனசை மாத்திருக்குமா? அப்படியாங்க? எனக்கு என்னமோ மாறனை விட இவர் ரொம்ப நல்லவர்னு தோணுதுங்க. இந்த அங்கிட்டு வை.
அன்னைக்கு என்னமோ நீ அம்மாவை மலரை கூட்டி வந்துக்க வேண்டியதானே சொன்னீங்களே, இப்போ தெரியுதா நான் ஏன் பொறுமையாக இருந்தேன்னு? புரியுதுங்க. பார்த்துக்கலாம். இப்படியே இந்த பிரச்சனையும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தா 2 பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரமே சந்தோஷமா வாழ்வாங்கன்னு தோணுது இந்திரா. அந்த நம்பிக்கை இன்னைக்கு தாங்க எனக்குள்ள வந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்க அந்த சாமி தாங்க துணை இருக்கணும். என் பிறந்த நாளைக்கு என் மக கொடுத்த பெரிய பரிசு இந்த சட்டையோ இந்த மோதிரமோ இல்லை. நான் என் புருஷன் கூட சகசமாக பேசுகிறேன் பழகுறேன்னு சொல்லி என்கிட்ட காட்டினா வரு. அந்த மாற்றம் தான் எனக்கு அவ கொடுத்த பெரிய பரிசு. சந்தோஷம் எல்லாமே. பொறுமையாக இருப்பான். காலத்தான் நமக்கு நல்ல பதிலை சொல்லணும். மலரு மலரு மலர். ஏய், இங்க இருக்க மயிலு. ஏப்ல இங்க என்ன பண்ற? சும்மாதான். நான் உள்ள இருந்தா சும்மா உருண்டை எடுத்துட்டே இருப்பாங்க. அதான் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து மறைஞ்சு உட்காந்துக்கிறது. விவரம்தான். ஆமா, ராத்திரியே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சே மறந்துட்டேன். நேத்து வெற்றி உன்னை எங்க கூட்டு போனா? சினிமாக்கா? சாப்பிட ஹோட்டலுக்கு போனீங்களா? ம்ஹும். கோயிலுக்கு சாமி கும்பிட? ம்ஹும். இல்ல. அப்புறம் அவ்வளோ பில்டப்பா உன்னை எங்க தான் புள்ள கூட்டிட்டு போனா? பெரிய சர்ப்ரைஸ் அது இதுன்னா எங்க தான் போனீங்க? எங்க வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? ம். போய் போய் உன் வீட்டுக்கு போறதுக்கா இவ்ளோ பெருசா பில்டப் பண்ணி கூட்டிட்டு போனா? அப்படி சொல்லாத மயிலு. நேத்து நான் என் வீட்டுக்கு போகாம இருந்திருந்தேனா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்? அப்படி என்ன விஷயம்? நேத்து என் அப்பாவோட பிறந்த நாள் மயிலு. வருஷம் நான் தான் அப்பாவுக்கு முதல்ல விஷ் பண்ணுவேன். ஆனா இந்த வருஷம் நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை அவர் இதை கவனிச்சு என்னை கூட்டிட்டு போய் அப்பாவுக்கு விஷ் பண்ண வச்சிட்டாரு. ஓ, நேத்து அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு தெரியுமா? சத்தியமா சொல்றேன், இந்த 47 வருஷத்துல நான் கொண்டாடின சந்தோஷமான பிறந்த நாள் இதான். உண்மையை சொல்லணும்னா நானுமே ரொம்ப நாள் கழிச்சு நேத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கொஞ்ச நேரம் கவலையெல்லாம் மறந்துட்டு இருந்தேன் மயிலு. பாத்தியா, அவன் உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பான். இதுக்கு நீ வெற்றிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லிட்டேனே. எப்போ? நேத்து வீட்டுக்கு வந்த உடனே. ஒரு நிமிஷம். இன்னைக்கு எங்க அப்பா சந்தோஷப்பட்டதுக்கான காரணமும் நீங்க தான். தேங்க்ஸுங்க. நான் ஒன்னு சொல்லவா மலரு? என்ன? இல்ல, அவனும் உன் மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கான். நீயும் அவனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு மதிக்க ஆரம்பிச்சிட்ட. நீங்க 2 பேரும் ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? நான் இதை அன்னைக்கே உன்கிட்ட கேட்டேன். நீ தான் யோசிக்கிறேன்னு சொன்ன. இப்ப முடிவெடுக்கலாம்ல. உன்னை நான் கம்பல் பண்ணல, உன்னோட விருப்பம். ஃப்ரெண்டா தானே ஏத்துக்க சொல்றேன். அதுக்கு கூட வெற்றிக்கு தகுதி இல்லையா என்ன? நான் அப்படி சொல்லலடி. அப்ப ஃப்ரெண்டா ஏத்துக்கலாமே. ஃப்ரெண்டா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ம். ஊனா ம். ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா? ம். நிஜமா? ம். பேச்சு மாற மாட்டியே. ம்ஹும். அப்ப வா, எங்க? வெற்றியை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய், அது என்ன?
வெற்றிய ஃப்ரெண்டா ஏத்துக்குவ, ஆனா அத அவன்கிட்ட சொல்ல மாட்டியா? அவனை வந்து பார்த்து உன்னை நான் என் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. ஏய், உன்னை இன்னைக்கு விடுற மாதிரி இல்ல. வாடி மகளே வா. ஏய் மயில சொன்னா கேளு. மலரு, நான் சொன்னா கேளு, நீ வா. ஏய் வாமா. ஏய் நான் சொல்றத கேளு, போய் நான் சொல்றத பேசலாம். கொஞ்சம் கேளு மயில, நீ கேளு. வா மலரு, நான் தான் சொல்றேன்ல. ஐயோ, வா. விடுடி கைய. நானாக நான் இல்லை தாயே. டேய், என்ன தொட்டில கழட்டுற? பரவாயில்லண்ணே, எப்பவும் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. குடு, வலி எதுவும் இருக்கா? இல்லைண்ணே, பரவாயில்ல. ம், வா வா, ஒன்னும் சொல்ல மாட்டான். வா, கேளுடி. நான் தான் சொல்றேன்ல. வா மலரு, வா பிள்ளைனா. ஏய் நில்லு. என்ன? என்ன மயிலு? மலரு வெற்றிக்கிட்ட ஏதோ சொல்லணுமா? இல்ல, நான் இல்ல, இவதான் சொல்லணும்னு சொன்னா. ஏய், யார் சொன்னா என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அட மயிலு, நீயே சொல்லுப்ல. என்ன பிள்ளை, சொல்லிடவா? இத பாருப்பா, நீ நிறைய இந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியான், நல்லதெல்லாம் பண்ணிருக்கியான், நல்ல விதமா புரிஞ்சுக்கிறியான், நல்லா பொறுப்பா மரியாதையா நடத்துறியான், நடந்துக்கிறியான். அதனால அதனால மலர் உன்கிட்ட நட்பா இருக்கணும்னு ஆசைப்படுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னு நினைக்குது. அதனால ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்க வந்திருக்கோம். இனிமே நீங்க தான் சொல்லணும். ஏ வெற்றி, என்னப்பா அமைதியா இருக்க? சொல்லுப்பா. என்னன்னு சொல்ல? ஏய், இதை என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்றா. ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தான். அடங்கொக்க மக்கா, அதையே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க சொல்லு. ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தான். இப்பொழுதே மலரும் வெற்றியும் கைகளை கொடுத்து தங்கள் நட்பினை உறுதி செய்வார்கள். அண்ணே, என்னண்ணே? ஏய், நெசமாதான் சொல்றேன், ஃப்ரெண்டுனா கை கொடுக்கணும். அண்ணே, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். கை கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஷிப் உறுதியாகும். டேய், ஃப்ரெண்டுக்கு கை கொடுக்கறதுல என்னையா இருக்கு? போடா. ஓப்ல மயிலு, போன்றல ஃப்ரெண்டு தானே. எப்பா, நீ முதல்ல கைய நீட்டப்பா. ஏலை, நீட்டுறாங்கற. ஏய், குடு புள்ள, ஃப்ரெண்டு தானே, குடுன்றல.
என்ன சீனி என்ன சீனி என்ன ரோடு ஓரத்துல அருமையான இடங்க ஐயா. இவர்தான் இடத்துக்காரரு. வணக்கம் ராசுதர, வணக்கம்ண்ணா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, போன வாரம் இந்த இடத்த வாங்கிக்கின்னு நம்ம 2 பேரும் பேசினோம்ல, ஆமா. அது விஷயமா ஒரு வாரம் யோசனை பண்ணிக்கிருந்தேன். ஆ. இப்போ முடிச்சலாம்னு முடிவு பண்ணிட்டேனே. இப்போதைக்கு 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். இந்த வாரத்துக்குள்ள மீதி கொடுத்துட்டு கிரையை முடிச்சுக்கிறேன். சரியாண்ணே? டேய் பூசாரி, அதை கொடுறா. இந்தாங்க ஐயா. இந்தாங்கண்ணே அட்வான்ஸு. வாங்கிக்கங்கண்ணே. என்னண்ணே வாங்கிக்கிங்க. என்னண்ணே? என்ன மன்னிச்சிரு துரை, நான் நிலத்தை முடிச்சிட்டேன். என்னென்ன சொல்கிற? நான் தான் வேற ஆள்கிட்ட பேசாத, நானே நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொன்னேனே. நீயும் சரின்னு சொன்னியே என்ன? அப்புறம் என்ன? வாஸ்தவம் தான் துரை, பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்பட்டுச்சு. வேற ஒரு பார்ட்டி நல்ல விலைக்கு கேட்டு உடனே பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. அதான் அவருக்கே முடிச்சிட்டேன். என்ன கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து முடிச்சிருப்பேனே. உனக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தானே. வாக்கு முக்கியம் இல்லை. மன்னிச்சிரியா? ஆமாம், நிலத்தை யார் முடிச்சிருக்கிறது? வணக்கம் ராஸ்தோர. என்ன ராசுதர, ஒரு காலத்துல நம்ம குவாரியில கூலிக்கு கல்லு உடைச்சி இருந்தப்ப இன்னைக்கு நம்மையே பேர் சொல்லி கூப்பிடானேன்னு பாக்குறீங்களா? அதுதான் நேரங்கிறது. கட்டத்துல சூரியனும் சுக்கிரனும் ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய இடத்துல ஜம்முன்னு இருந்தா இப்படிதான் குடிசையிலேருந்து கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருவான். இன்னும் 15 வருஷத்துக்கு நமக்கு ராஜயோகம்னு எல்லா ஜோசியக்காரனும் சொல்லிவிட்டான். கல்லாவில இருந்து 1000 ரூபாயை திருடி விட்டேன்னு என் மேல பழிய சுமத்தி என்னை வேலையை விட்டு தூக்குனீங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது என் ராஜயோகம். நல்ல வேலை என்னை வேலையை விட்டு அனுப்புனீங்க. இல்லைன்னா இன்னும் உட்காந்து கல்லு உடைச்சிட்டு தான் இருந்திருக்கணும். எனக்கு வேணுங்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் ராஸ்தோர. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் உன்னை ஜெயிக்கணும். உன்னைய விட பெரிய பணக்காரன் ஆகணும். நீ போற ஏலம், கான்ட்ராக்ட், டெண்டர் எல்லாத்துலயும் உன்னை தோக்கடிச்சு அதை எல்லாத்தையும் நான் கைப்பற்றணும். உன்னைய விட வசந்த நிலையில இருக்கணும். உங்ககிட்ட எந்த விஷயத்திலும் சோட போயிடக்கூடாது ராஸ்தோர. அம்பிட்டுதான். இப்ப கூட இந்த நிலம் எனக்கு தேவையில்லை. ஆனா நீங்க இதை கரையம் போட போறதா நான் கேள்விப்பட்டேன். அதான் உடனே வந்து பணத்தை கொடுத்து எதையும் பேச விடாம முடிச்சிட்டேன். இப்பதானே அந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். போக போக எப்படி சூடு பிடிக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஊர் முழுக்க போட்டி இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கிற ஒரே போட்டி நீங்க தான். எனக்கும் சீனியனுக்கும் பத்திர ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப நாங்க வரட்டுமா? வேணாம் அம்பலவானா, பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு என் வழியில் வராத. வந்தா நல்லா இருக்காது. இந்த மிரட்டலுக்கு பயப்பட நான் ஒன்றும் பழைய கூலி அம்பலவானம் இல்லை. தொழிலதிபர் கோடீஸ்வர அம்பலவானம். வாழ்க்கையில என் மூலமா பல தோல்விகளை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருங்க. வரேன். சீனியனை வாங்க போலாம்.